ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவில் எக்லெஸ் பனானா சாக்லேட் மாய்ஸ் கேக் ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக எக்லெஸ் கேக்குக்கு சப்ஸ்டியூட்டாக எக் இல்லைன்னா தயிர் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பட்டர் மில்க் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த விஷயமுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சுலபமாக ஈவன் எலக்ட்ரிக் மிக்சர் கூட இல்லாமல் வீட்டில் சாதாரணமாக இருக்க ஒரு கரண்டியை வச்சே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட முடியும். அவ்வளோ ஈஸி. எக்லெஸ் பனானா சாக்லேட் மாய்ஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன், 1/4 கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம ஒரு வாட்டி சலித்து எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே கேக் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு வாட்டி சலித்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாவில் இல்லைன்னா கொக்கோ பவுடரில் இருக்க கட்டிகள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சிலர் பேக்கிங் பவுடர் இல்லை மேடம், என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பொதுவாக கேக் பிஸ்கெட் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்க முடியும், சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாது. ஸோ இப்போ மாவையும் கோகோ பவுடரையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. பாருங்கள், அறவே கட்டிகள் எதுவும் இல்லை. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் நான் இதில் சேர்த்துருக்கேன். சுகர் பவுடர் பண்ணிக்கலை. உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்க ஒயிட் சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். கூடவே இதில் 1/2 கப் அளவு குக்கிங் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரைஸ் பிரான் ஆயில், அந்த மாதிரி அதிகமாக வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டரோ அல்லது விஸ்குலாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேட்டுலா அல்லது நார்மலாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கரண்டி வச்சே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். கட்டி தட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் போட்டு நம்ம அடித்து கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கேக் மிக்ஸு கேக் நம்ம அந்த மாதிரி ரொம்ப நேரம் அடித்து கலக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஸ் ஆயிரும், அதாவது சாஃப்டாக இருக்காது. ஒரு மாதிரி பனியாரம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இருந்ததுன்னா அந்த கரண்டியாலேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும். ஆறின தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டராகவும் இருக்கக்கூடாது. நல்லா பாயில்டு வாட்டர் நீங்கள் 1/4 கப் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெத்தடில் நம்ம இதை கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு விருப்பம் இருந்ததுன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எசன்ஸ் இல்லைன்னா எசன்ஸ் விருப்பம் இல்லைன்னா டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எசன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது நம்ம பனானா சாக்லேட் மாய்ஸ் கேக்கை வேக வைக்கிறதுக்கான பேக்கிங் டின் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் டின் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பவுல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவர் சில்வராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் அந்த பவுலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பேக்கிங் ஷீட் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு பேக்கிங் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ நம்ம பேக்கிங் ஷீட் விரிச்சிட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒன்று எடுத்துகிட்டு சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 வாழைப்பழம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே அந்த பேக்கிங் ஷீட்டு கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் இதை வெட்டி வச்சுக்கலாம். இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேக் மாவை டின்னில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 வாட்டி நம்ம டேபிள் டாப் மேலே தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டுறதால உள்ளே ஏதாவது பபிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்துடும். கேக் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஈவனாக குக் ஆகும். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கேக் மாவு ஊற்றின டின்னை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
இப்போது நம்ம பாத்திரத்துலேருந்து அந்த ஆவி வெளியாகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட்டான இந்த கல் வந்து நான் வச்சுருக்கேன். நம்ம இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கல் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கேக்கை வந்து பார்த்திங்கன்னா மிதமான தீயில வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து எவ்வளோ நெருப்பு வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப சிம்லையும் வைக்கல, மிதமான தீயில வச்சுருக்கேன். இப்போது 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக இந்த கேக் வேகிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன குச்சியால் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி இன்கேஸ் மாவு ஒட்டிட்டு வருதுன்னா கேக் சரியாக வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கேக்கை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஓரங்களில் லைட்டாக கத்தியால் கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போது பிளேட்டில் மாற்றியாச்சு. நான் வந்து பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான ஒரு சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்கிட்ட கூட எல்லா பொருளும் எடுத்து கொடுத்தா அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு. அவ்வளோ ஈஸி. சாதாரணமாக கேக் செய்கிறதுல உள்ள எந்த ஒரு சிரமமான ஒரு ப்ராசஸும் கிடையாது. இப்போ வந்து இதை நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ மாய்ஸ்ட்டாக அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த கேக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டாப்பிங் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்கும் இல்லையா, பாட்டில்ஸில் கிடைக்கும், அது வந்து நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் எல்லாம் கிடைக்காது நீங்கள் இருக்கிற பகுதிகளில் அப்படின்னா ஒரு 2-3 டைரி மில்க் வாங்கிட்டு டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு லைட்டாக அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது மேலே நீங்கள் டாப்பிங்காக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் கனாச்சி செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் அது கூட ரெடி பண்ணி இது மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருந்ததுன்னா நான் அந்த ரெசிபி கூட சீக்கிரமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா மெயில்லையோ அல்லது நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல அப்படின்னு எனக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமாக உங்களை இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.